இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விகிதத்தில் ரூ. 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கண்டுபிடி சொல்கிறான். சரிங்களா? இது வட்டி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ, எத்தனை வருஷத்துக்கு கொடுத்தான்? 6 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ அதிகரிக்குது? 60% அதிகரிக்குது. இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 60 6ஆல் வகுத்துருங்க. அப்போ வகுத்துட்டா மீதி என்ன வரும்? 1 6 5 60. அப்போ நம்மளுக்கு மொத்தம் 10%. அப்போ வட்டி நம்மளுக்கு எவ்வளவு? 10%. ஓகே, இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். அமௌண்ட் எவ்வளவு? 12,000மா? பாருங்க, 12,000 எத்தனை பர்சன்ட்? 10% தானே. 10%னா எவ்வளவு? 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. அப்போ எவ்வளவு? 1200. 1200. அப்போ மொதல் வருஷத்துக்கு கூட்டு வட்டி எவ்வளவு? 1200. இதை நான் தனியாக எழுதிக்கிட்டேன். இப்போ ரெண்டையும் கூட்டுறேன். கூட்டினா என்ன வரும்? 0 0 2 3 1. சரிங்களா? ஓகே, இந்த அமௌண்ட்டு வட்டியோட அசலும் வட்டியும் சேர்ந்தால் இந்த அமௌண்ட்டு. இது ஃபஸ்ட் வருஷத்துக்கு. இப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு வட்டி போட்டால் எவ்வளோ? 10% இதுக்கு. இதேமாரி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 1320. 1320 அதை இங்கே எழுதிக்கிறேன். ரெண்டாவது வருஷத்துக்கு கூட்டு வட்டி எவ்வளவு? 1320. இந்த 1320 வச்சு கூட்டுங்க. கூட்டினா 0 2 5 4 1. இப்போ இதுக்கு 10% எவ்வளவு? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா 1452. 1452 போதும். ஏன்னா வட்டி தான் நம்ம கண்டுபிடி சொல்கிறோம். அப்போ வட்டி இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினா எவ்வளவு? 2 7 5 5 4 9 1 2 3. 3972. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள்? 3972. சி ஆப்ஷன். இதுதான் கரெக்ட்.